Hello everyone, welcome to SGSD Learning. Exercise 1.2 ஓட first sum பார்க்க போறோம். Let A equal to 1, 2, 3, 7 and B equal to 3, 0, minus 1, 7. Which of the following are relation from A to B? இப்போ இங்க கொடுத்திருக்க R1, R2, R3, R4 இதெல்லாம் A to B ஓட ரிலேஷனா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம். First நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B கண்டுபிடிக்கணும். A என்ன கொடுத்திருக்காங்க 1, 2, 3, 7 cross B என்ன கொடுத்திருக்காங்க 3, 0, minus 1, 7. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் first 1 ஓட இந்த நாலத்தையும் cross பண்ணுவோம் 1, 3 1, 0 1, minus 1 1, 7. next இந்த 2 ஓட இந்த நாலத்தையும் cross பண்ணுவோம் 2, 3 2, 0 2, minus 1 2, 7. next இந்த 3 ஓட இந்த நாலத்தை pair பண்ணுவோம் 3, 3 3, 0 3, minus 1 3, 7. next இந்த 7 ஓட இந்த நாலத்தை pair பண்ணுவோம் 7, 3 7, 0 7, minus 1 7, 7. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் A cross B என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ R1 என்ன கொடுத்திருக்காங்க 2, 1 7, 1. எங்க 2, 1 எங்க இருக்கா A cross B ல இல்ல. நெக்ஸ்ட் இப்போ 7, 1 பாருங்க 7, 1 எங்க இருக்கா இல்ல. அப்போ R1 is not a relation from A to B. இப்படி A cross B எழுதியும் கண்டுபிடிக்கலாம் இல்லைனா arrow diagram போட்டு கூட கண்டுபிடிக்கலாம். இப்போ சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட் சம்க்கு நான் arrow diagram போடுறேன்னா இப்போ கொஷினில் A என்ன கொடுத்துருக்காங்க 1, 2, 3, 7. ஸோ 1, 2, 3, 7. B என்ன கொடுத்துருக்காங்க 0 3, 0 minus 1, 7 3, 0 minus 1, 7. இப்போ 2, 1 வந்து இங்கே பேர் ஆகுமா ஆகாது. இங்கே 2 இருக்குது ஆனால் என்ன இல்லை இங்கே 1 இல்லை. ஸோ நம்மளால் பண்ண முடியாது. 7, 1 ஆகுமா ஆகாது. ஸோ இது R1 is not relation from A to B. நெக்ஸ்ட்டு R2 பார்ப்போம். R2 என்ன கொடுத்துருக்காங்க minus 1, 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே minus 1 எங்கேயாச்சும் இருக்கா minus 1, 1ன்னு இல்லை 1, minus 1 தான் இருக்குது தவிர்த்து minus 1, 1 இல்லை. ஸோ இதுவும் என்ன இல்லை R2 is not a relation from A to B. அதே மாதிரி இதுக்கு arrow பாப்போமா minus 1, 1ன்னு கொடுத்துருக்காங்களா இங்கே minus 1 எங்கேயாச்சும் இருக்கா இல்லை. ஸோ R2 is not a relation from A to B. நெக்ஸ்ட் தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க 2, minus 1. இங்கே எங்கே இருக்குது இங்கே A cross B 2, minus 1 இதோ இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 7, 7 எங்கே 7, 7 இருக்கா இருக்குது. நெக்ஸ்ட்டு 1, 3 1, 3 இருக்கா இருக்குது. ஸோ R3 is a relation from A to B. ஏன்னா இது மூணுமே இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதே மாதிரி arrow diagram பண்ணி பார்ப்போமா. இங்கே 2, minus 1 இருக்குது. இப்போ இந்த 2, minus 1 பேர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 7, 7 இருக்குது 7, 7. நெக்ஸ்ட்டு 1, 3 1, 3. அப்போ இந்த மூணுத்துக்குமே என்ன ஆகுது ஏலேருந்து பிக்கு ரிலேஷன் கிடைக்குது. ஸோ R3 is a relation from A to B. Next R4. R4 என்ன கொடுத்துருக்காங்க 7, minus 1 7, minus 1 இங்கே இருக்கா இருக்கு. நெக்ஸ்ட்டு 0, 3 0, 3 எங்கேயாவது இருக்கா இல்லை 3, 0 தான் இருக்கே தவிர்த்து 0, 3 இல்லை. ஸோ R4 is not a
relation from A to B. ஒன்றுத்துக்கு பார்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, எல்லா நம்பருமே இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஃபஸ்ட் ஒன் கிடச்சிருச்சின்னா அப்படியே பண்ணிடக்கூடாது, எல்லாத்துக்குமே பார்த்துட்டு தான் ரிலேஷனாக ரிலேஷன் இல்லையான்னு சொல்லி எழுதணும். இதுக்கும் நீங்கள் ஆரோ டயக்ராம் பண்ணி பாருங்கள். ஒன்றுத்துக்கு தான் பேர் ஆகும், மீதி எதுக்குமே நமக்கு ஆரோ டயக்ராம் மார்க் ஆகாது. ஸோ R4 is not relation from A to B. Second sum, let A equal to 1, 2, 3, 4 and so on 45 and R be the relation defined as square is a number. இப்போ R எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா square is a numberனா இப்போ 1ஓட ஸ்கொயர் என்ன, 1 1s are 1, 2ஓட ஸ்கொயர் என்ன, 2 2s are 4. அது மாதிரி Rன்றது அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் R as a subset of A cross A. R எப்படி இருக்கான், A cross Aயோட சப்செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன் ரேஞ்சும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம A cross A என்னன்னு கண்டுபிடிச்சிப்போம். ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4 and so on 45. நடுவில் 45 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது. கிராஸ் திருப்பி ஏ தானே 1, 3, 4 and so on 45 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த 1 வச்சு இது ஃபுல்லாக பண்ணுவோமா. 1, 1, 1, 2, 1, 3. நம்மளால் நடுவில் எல்லாமே பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ அதனால் டாட் வச்சுட்டு 1, 45. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த 2 வச்சு இங்கே இருக்க நம்பர்ஸ் ஃபுல்லாக பண்ணோமா. 2, 1, 2, 2, 2, 3, 2, 4 and so on 2, 45. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 3, 1, 3, 2, 3, 3, 3, 4 and so on 3, 45. இப்படி ஒரு நம்பராக பண்ணால் ரொம்ப பெருசாக போகும். ஸோ and so on போட்டுட்டு கடைசி என்ன இருக்குது 45. 45, 1, 45, 2, 45, 3, 45, 4 and so on 45, 45 வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டா போதும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், A cross A என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் R எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் அ நம்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1ஓட ஸ்கொயர் என்னது, 1 × 1 1, 2ஓட ஸ்கொயர் என்னது 2 × 2 4. இப்படி தானே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போது 1ஓட ஸ்கொயர் என்னது 1. இப்போ இங்கே 1, 1 இருக்கா, இருக்குது. அப்போ அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2ஓட ஸ்கொயர் என்னது 4. 2, 4 இருக்கா, இருக்குது. அப்போ அதையும் எழுதிக்கலாம் 2, 4. நெக்ஸ்ட்டு 3ஓட ஸ்கொயர் என்னது 9. இங்கே 3, 9 இருக்குமா, 3, 5, 6, 3, 6, 3, 7, 3, 8, 3, 9 இந்த நடுவில் எங்கேயோ வரும். அப்போ 3, 9ம் இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி 4ஓட ஸ்கொயர் என்ன, 4 4s are 16. அப்போது அதே மாதிரி இங்கே நடுவுலையும் 4, 16 இந்த இடத்துல வரும், அந்த நம்பரும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 5, 25 அந்த நம்பரும் A cross Aல வரும். நெக்ஸ்ட்டு 6, 36ம் வரும். நெக்ஸ்ட்டு 7, 49 வருமா. இப்போது இங்கே என்ன நம்பர் வரைக்கும் தான் நமக்கு இருக்குது, 45 வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன வருது, 7 பண்ணால் 7 7s are 49 வருது. அப்போ இது வரைக்கும் தான் வரும், 6, 36 வரைக்கும் தான் வரும் ஆர்ன்ற ரிலேஷன். ஸோ நம்ம ரிலேஷன் கண்டுபிடிச்சாச்சு. 1, 1, 2, 4, 3, 9, 4, 16, 5, 25, 6, 36ன்னு. இப்போது இதிலேருந்து டொமைன் அண்ட் ரேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிக்கணும். டொமைன்னா என்னென்னா, இப்போது நம்ம ரிலேஷனில் இருக்கிற எல்லா ஃபஸ்ட் எலமெண்ட்டும் தான் என்னது டொமைன். ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 1, 2, 3, 4, 5, 6. ரேஞ்ச் என்னென்னா ஆல் செகண்ட் எலமெண்ட் இன் ஆர். இப்போது ரிலேஷனில் இருக்கிற எல்லா செகண்ட் எலமெண்ட்டும் தான் என்னது ரேஞ்ச். அப்போ 1, 4, 9, 16, 25, 36 இதெல்லாம் என்னது ரேஞ்ச்.
1, 4, 9, 16, 25. அப்போ R கண்டுபிடிச்சாச்சு, டொமைன் கண்டுபிடிச்சாச்சு, ரேஞ்ச் கண்டுபிடிச்சாச்சு. 36 விட்டாச்சு, 36. டொமைன் ரேஞ்ச் R கண்டுபிடிச்சாச்சு. Third sum, a relation R is given by the set x, y such that y equal to x plus 3, x belongs to 0, 1, 2, 3, 4, 5. Determine its domain and range. இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா டொமைனும் ரேஞ்சும் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். ரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? எக்ஸ் என்ன, ஒய் என்னன்னு தெரியணும். ஆனால் அவங்க கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 0, 1, 2, 3, 4, 5 கொஷின் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒய் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் + 3 அப்படின்னு சொல்லி கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றா எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். வென் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் என்னவாக இருக்கும்? எக்ஸ் இருக்க இடத்துல 0 போடுங்க. 0 + 3, 3. நெக்ஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். வென் எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் என்னவாக இருக்கும்? எக்ஸ் இருக்க இடத்துல 1 + 3, 4. நெக்ஸ்ட்டு 2. வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, y equal to 2 + 3, 5. நெக்ஸ்ட்டு வென் அதே மாதிரி 3, 4, 5 எல்லாத்துக்குமே எக்ஸ் இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி y என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 3, y equal to 3 + 3, 6. வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, y equal to 4 + 3, 7. வென் x is equal to 5, y equal to 5 + 3, 8. இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? நம்ம y என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ r எப்படி எழுதுவோம்? x என்ன போட்டோம்? 0, ஆன்சர் என்ன கிடைச்சது? y 3. நெக்ஸ்ட்டு 1, ஆன்சர் என்ன கிடைச்சது? 4. 1, 4. நெக்ஸ்ட் x என்ன போட்டோம்? 2, ஆன்சர் என்ன கிடைச்சது? y 5. நெக்ஸ்ட் எக்ஸ் என்ன போட்டோம்? 3, ஆன்சர் என்ன கிடைச்சது? 6. நெக்ஸ்ட் எக்ஸ் என்ன போட்டோம்? 4, ஆன்சர் என்ன கிடைச்சது? 7. நெக்ஸ்ட் எக்ஸ் என்ன போட்டோம்? 5, y என்ன கிடைச்சது? 8. இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு? ஆர் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் அவங்க கொஷினில் என்ன கேட்குறாங்க? டொமைன் என்ன, ரேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. டொமைன்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஆல் ஃபஸ்ட் எலமெண்ட் இன் ஆர், அதாவது ரிலேஷனில் இருக்கிற எல்லா ஃபஸ்ட் எலமெண்ட்டும் தான் டொமைன்னு சொல்லியிருக்கேன்னா அப்போ 0, 1, 2, 3, 4, 5லாம் என்னது? டொமைன். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச். ரேஞ்ச்னா ஆல் செகண்ட் எலமெண்ட் இன் ஆர். அப்போது ஆரில் எல்லாமே இதெல்லாம் செகண்ட் எலமெண்ட் 3, 4, 5, 6, 7, 8. அப்போ 3, 4, 5, 6, 7, 8 இதெல்லாம் ரேஞ்ச். இப்போ டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன கண்டுபிடிச்சாச்சு. Represent each of the given relation by an arrow diagram, a graph and a set in roster form wherever possible. First question, x, y, x is equal to 2y, x is an element 2, 3, 4, 5, y is an element 1, 2, 3, 4. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா arrow diagram, graph, roster form எழுத சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா x is an element கொடுத்துருக்காங்க, y-ஓட element கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு x is equal to 2y கொடுத்துருக்காங்க. x is equal to 2y கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு x is an element of 2, 3, 4, 5 and y is an element of 1, 2, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம என்ன இந்த கொஷின் என்ன கண்டுபிடிக்கிறோம்? எக்ஸ் தான் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ y என்ன தெரியுமா? 1, 2, 3, 4ன்னு தெரியும். அப்போது when y equal to 1, x is equal to கொஷினில் 2 கொடுத்துருக்காங்க, y என்ன 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 2 1s are 2. அப்போ எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸு நெக்ஸ்ட்டு ஒய்ன்னு தானே எழுதணும். எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 2, y என்ன கண்டுபிடிச்சோம்? 1.
மாற்றி எழுதிடக்கூடாது, மாற்றி எழுதுனா தப்பு. ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்ஸு நெக்ஸ்ட்டு ஒய், அதை பார்த்து எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வென் y ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × 2 4. அப்போ 4, 2. நெக்ஸ்ட்டு y ஈக்குவல் டு 3. அப்போ x ஈக்குவல் டு 2 3s are 6. அப்போ 6, 3. நெக்ஸ்ட்டு y ஈக்குவல் டு 4. இப்போ x is equal to 2 × 4 8. அப்போ 8, 4. 4 வரைக்கும் தான் y கொடுத்துருக்காங்க. ஸோ 4 வரைக்கும் தான் நம்ம பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2, 1 4, 2 3 6, 3 8, 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஆரோ டயக்ராம் போடலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? என்ன ஆரோ டயக்ராம் போட சொல்கிறாங்க. ஆரோ டயக்ராமில் கொஷினில் என்ன எக்ஸ் என்ன ஒய் கொடுத்துருக்காங்களோ அதான் போடணும். நீங்கள் கண்டுபிடிச்ச எக்ஸ் ஒய் போடக்கூடாது. கொஷினில் என்ன எக்ஸ் கொடுத்துருக்காங்க? 2 3 4 5. அப்போ அதை தான் இங்கே எழுதணும். 2 3 4 5. நெக்ஸ்ட்டு ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 4. 1 2 3 4. மேலே எக்ஸு ஒய்ன்னு எழுதிடணும். இப்போது நம்ம பண்ணதை இங்கே பாருங்கள், என்ன கண்டுபிடிச்சோம்? 2, 1 கண்டுபிடிச்சோம். இப்போ இங்கே 2 இருக்கா, இங்கே 1 இருக்கா, ஆரோ மார்க் போடணும். 2, 1. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 4, 2 கண்டுபிடிச்சோம். இங்கே 4 இருக்கா, இங்கே 2 இருக்கா, 4, 2. நெக்ஸ்ட்டு 6, 3 கண்டுபிடிச்சோம். இங்கே 6 எங்கேயாச்சும் இருக்கா? இல்லை. அப்போது அது என்ன ஆகாது, நம்மளால் ஆரோ பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு 8, 4 கண்டுபிடிச்சோம். அது நம்மளால் ஆரோ பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ நம்மளால் எது பண்ண முடியுமோ அது வரைக்கும் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பி என்ன கேட்குறாங்க? கிராஃப் போட சொல்கிறாங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இது 0வா? 1 2 3 4. அதே மாதிரி 1 2 3 4. இப்போது இங்கே இருக்கிற எல்லா நம்பருக்கும் நம்ம கிராஃப் போடக்கூடாது. எதுக்கு மட்டும்தான் பண்ணணும்னா, நம்ம ஆரோ டயக்ராமுக்கு எது மட்டும் நமக்கு ஆரோ டயக்ராம் பண்ண முடிஞ்சுதோ அந்த நம்பருக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? கிராஃப் வரையணும். என்ன நம்பர் பண்ண முடிஞ்சுது? 2, 1ம் நெக்ஸ்ட்டு 4, 2 தான் நம்மளால் பண்ண முடிஞ்சுது. அப்போ இங்கே 2 எக்ஸ் ஆக்சிஸில் 2 2, ஒய் ஆக்சிஸில் 1. அப்போ எங்கே வரும்? இங்கே. அப்போ இங்கே 2, 1. நெக்ஸ்ட்டு 4, 2வா? எங்கே இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 2. அப்போ எங்கே வரும்? இங்கே வரும். அப்போ 4, 2. நெக்ஸ்ட்டு சி வந்து ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்மில் நமக்கு ஆரோ டயக்ராமில் எது எது வந்து நமக்கு பாயிண்ட் பண்ண முடிஞ்சுதோ அதை தான் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். என்ன மட்டும் கிடச்சிது? 2, 1. நெக்ஸ்ட்டு 4, 2. நம்மளால் ஆரோ டயக்ராமில் என்ன கிடச்சிதோ அதான் கிராஃப்லேயும் ப்ளாட் பண்ணணும், ரோஸ்டர் ஃபார்ம்லேயும் எழுதணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், எக்ஸ், ஒய், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் + 3. எக்ஸ், ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 10. நேச்சுரல் நம்பர்னால் என்ன சொல்லியிருக்கோம்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் எது வரைக்கும் முடியும்னு சொல்லியிருக்காங்க? லெஸ் தென் 10. லெஸ் தென் 10னா அப்போ 9 வரைக்கும். அப்போ எக்ஸ் என்னது? 1 2 3 4 5 6 7 8 9. 10 வராது, ஏன்னா லெஸ் தென் 10ன்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் ஒய்க்கும் 1 2 3 4 5 6 7 8 9. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y ஈக்குவல் டு எக்ஸ் + 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவோம்? எக்ஸு ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி y என்னன்னு கண்டுபிடிப்போமா? when x is equal to 1, y equal to x இருக்க இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணாமா? 1 + 3 = 4. அப்போ என்னது? 1, 4ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு when x is equal to 2, y equal to 2 + 3 5. அப்போ 2, 5. ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதணும், அப்புறம் தான் ஒய் எழுதணும்.
நெக்ஸ்ட்டு x is equal to 3 3 plus 3 y வந்து 6 அப்போ 3, 6 when x is equal to 4 y equal to 4 plus 3 7 அப்போ 4, 7 when x is equal to 5 y equal to 5 plus 3 8 அப்போ 5, 8 when x is equal to 6 y equal to 6 plus 3 9 அப்போ 6, 9 when x is equal to 7 y equal to 7 plus 3 y equal to 10 7, 10 when x is equal to 8 y equal to 8 plus 3 11 அப்போ 8, 11 when x is equal to 9 y is equal to 9 plus 3 12 இப்போ 9, 12 9 வரைக்கும் தான் x இருக்குது ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு x என்ன y என்ன இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அண்ட் ஆரோ டயக்ராம் கேட்குறாங்க ஆரோ டயக்ராமுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் என்ன போடுவோம் கொஷினில் கொடுத்துருக்க எக்ஸ் அண்ட் ஒய் தான் போடணுமே தவிர்த்து இங்கே இருக்கிற எக்ஸும் ஒய்யும் போடக்கூடாது கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் அண்ட் ஒய் எக்ஸும் ஒய்யும் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ் ஒய்ன்னு மேலே எழுதிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 இப்போ இங்கே பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1, 4 நமக்கு கிடச்சிதா இப்போ நமக்கு இங்கே வருமா 1, 4 ஆரோ மார்க் போடணும் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 2, 5 இங்கே வருமா 2, 5 வரும் இப்போ 2, 5 நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 3, 6 ஆரோ டயக்ராமில் வருமா 3, 6 3, 6 நெக்ஸ்ட்டு 4, 7 4, 7 வருமா வரும் நெக்ஸ்ட்டு 5, 8 5, 8 வருமா வரும் நெக்ஸ்ட்டு 6, 9 6, 9 வருமா வரும் நெக்ஸ்ட்டு 7, 10 பண்ணியிருக்கோம் 7, 10 வராது 8, 11 8, 11 வராது 9, 12 வராது அப்போ இந்த 3 என்ன பண்ணாது வராது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் ஆரோ டயக்ராம் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ பி என்ன கண்டுபிடிக்க போகிறோம் கிராஃப் ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எழுதிப்போம் 0 1 2 3 4 5 6 7 8 9 அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு என்னென்ன கிடச்சிது 1, 4 கிடச்சிதா ஆரோ டயக்ராமில் அப்போ 1 எக்ஸ் ஆக்சிஸில் 1 ஒய் ஆக்சிஸில் 4 இப்போ 1, 4 நெக்ஸ்ட் என்ன கிடச்சிது 2, 5 கிடச்சிது எக்ஸ் ஆக்சிஸில் 2 ஒய் ஆக்சிஸில் 5 2, 5 நெக்ஸ்ட்டு என்ன கிடச்சிது 3, 6 கிடச்சிது எக்ஸ் ஆக்சிஸில் 3 ஒய் ஆக்சிஸில் 6 3, 6 நெக்ஸ்ட் என்ன கிடச்சிது 4, 7 எக்ஸ் ஆக்சிஸில் 4 ஒய் ஆக்சிஸில் 7 அப்போ 4, 7 நெக்ஸ்ட்டு என்ன கிடச்சிது 5, 8 அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 5
y ஆக்சிஸில் 8. நெக்ஸ்ட் என்ன கிடச்சிது 6,9. அப்போ x ஆக்சிஸில் 6, y ஆக்சிஸில் 9. அப்போது 6,9. நெக்ஸ்ட்டு 7,10, 8,11, 9,12 இதெல்லாம் என்ன பண்ணல நமக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட்டு சி என்னது ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் வந்து நமக்கு ஆரோ டயக்ராமில் எதெல்லாம் நமக்கு வந்து மார்க் ஆணிச்சோ அதுதான் நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். என்னென்ன ஆச்சு 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8, 6,9. Fifth sum, a company has 4 categories of employees given by assistant, clerk, manager and executive officer. ஒரு கம்பெனியில் 4 categories of employees இருக்காங்க. என்னென்னா assistant, clerk, manager and executive officer 4 categories of employees இருக்காங்க. இப்போது the company provides assistantக்கு 10,000, clerkக்கு 25,000, managerக்கு 50,000, executive officerக்கு 1 lakh கிட்ட salary தராங்க. To the people who work in the categories A, C, M, E. ஏனா இதை குறிக்குது assistant, C na clerk, M na manager, E na executive officer. If A1, A2, A3, A4 and A5 are assistant. எத்தனை assistants இருக்காங்கன்னா 5 assistants இருக்காங்க. Next C1, C2, C3, C4 are clerk. எத்தனை clerks இருக்காங்க 4 clerks இருக்காங்க. Next M1, M2, M3. M3 இவங்கெல்லாம் யார் மேனேஜர்ஸ். அப்போ எத்தனை மேனேஜர்ஸ் இருக்காங்க 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு E1, E2 வேர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். நெக்ஸ்ட் 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்காங்க. அண்ட் இஃப் த ரிலேஷன் ஆர் இஸ் டிஃபைன்ட் பை எக்ஸ் ரிலேஷன் ஒய். இப்போ எப்படி இருக்குன்னா எக்ஸ் ரிலேஷன் ஒயில் இருக்குது. எக்ஸ் இஸ் த சேலரி கிவன் டு த பர்சன் எக்ஸ்பிரஸ் த ரிலேஷன் ஆர் த்ரூ அன் ஆர்டர்ட் பேர் அண்ட் ஆரோ டயக்ராம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு ஆர்டர்டு பேரும் ஆரோ டயக்ராமும் போட்டு காமிக்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எக்ஸ் இஸ் த சேலரி ஃபார் அசிஸ்டண்ட். இப்போ என்னது அசிஸ்டண்ட்னா 5 பேர் இருக்காங்க. ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க 10,000. நெக்ஸ்ட்டு கிளர்க்கு 4 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க கிளர்க்குக்கு 25,000. மேனேஜர் எத்தனை பேர் இருக்காங்க 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க 50,000. நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எத்தனை பேர் இருக்காங்க 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க 1 lakh. ஸோ R equal to X is the salary ன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ 10,000 யாருக்கு கொடுக்குறாங்க 10,000 அசிஸ்டன்ட்ஸ்க்கு. A1 எத்தனை அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க 5 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாருக்குமே எவ்வளோ தான் 10,000. அப்போ 10,000, A1, 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A5. நெக்ஸ்ட் என்ன கிளர்க்கு. ஃபஸ்ட்டு சேலரி அப்புறம் எந்த பர்சனுக்கு கொடுக்குறாங்க. சேலரி எவ்வளோ 25,000. எத்தனை கிளர்க் இருக்காங்க 4 கிளர்க். அப்போ 25,000, C1, 25,000, C2, 25,000, C3, 25,000, C4. நெக்ஸ்ட்டு மேனேஜர். எத்தனை மேனேஜர்ஸ் இருக்காங்க 3 பேர். அவங்களுக்கு எவ்வளோ சேலரி 50,000. 50,000, M1, 50,000, M2, 50,000, M3. நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சேலரி 1 lakh. 1 lakh, E1, 1 lakh, E2. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் ரிலேஷன் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க ஆரோ டயக்ராம் போட சொல்கிறாங்க. ஸோ ஆரோ டயக்ராமுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸு நெக்ஸ்ட்டு ஒய் எழுதுவோம். ஸோ எக்ஸு ஒய்ன்னு மேலே எழுதிக்கணும். என்னென்ன இருக்குது எக்ஸில் 10,000, 25,000, 50,000, 1 lakh இருக்குது. 10,000, 25,000, 50,000,
1 lakh salary தானே எழுதணும் அதான். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது ஒயில் வந்துட்டு பர்சன் அசிஸ்டண்ட்டில் எத்தனை பேர் இருந்தாங்க 5 பேர் இருந்தாங்க. அப்போ A1 A2 A3 A4 A5. நெக்ஸ்ட்டு கிளர்க்கு எத்தனை பேர் இருந்தாங்க 4 பேர் C1 C2 C3 C4. நெக்ஸ்ட்டு மேனேஜர் எத்தனை பேர் இருந்தாங்க 3 பேர் இருந்தாங்க M1 M2 M3. நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எத்தனை பேர் இருந்தாங்க 2 பேர் E1 E2. இப்போது 10,000ன்றது அசிஸ்டண்ட் 1க்கு, நெக்ஸ்ட்டு அசிஸ்டண்ட் 2க்கு, அசிஸ்டண்ட் 3க்கு, அசிஸ்டண்ட் 4க்கு, நெக்ஸ்ட் அசிஸ்டண்ட் அப்புறம் 5க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 25,000 யாருக்கு கொடுத்தாங்க இந்த 4 கிளர்க்குக்குமே. அப்போ 25,000 கிளர்க் 1 கிளர்க் 2 கிளர்க் 3 கிளர்க் 4. நெக்ஸ்ட்டு 50,000 யாருக்கு கொடுத்தாங்க மேனேஜர்ஸ்க்கு M1 M2 M3. நெக்ஸ்ட்டு 1 lakh salary யாருக்கு கொடுத்தாங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் E1 E2. அவ்வளோதான், ஏரோ டயக்ராம் போட்டு முடிச்சிருச்சு. அவ்வளோதான். இதில் என்ன கேட்டிருக்காங்க ரிலேஷன் அண்ட் ஏரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க. நம்ம ரிலேஷன்ஸ் அண்ட் ஏரோ டயக்ராம்ஸ் போட்டாச்சு. தேங்க்யூ.